ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே, நீர் வந்து அப்பா ஹalleluya, நீர் எங்களிடத்தில் வருவீராக ராஜா, நீர் எங்களை தொடுவீராக ராஜா, நீர் எங்களை தொடுவீராக ராஜா. இந்த வருடத்தில் அப்பா ஸ்தோத்திரம், பழைய வருடம் போல் இல்லாமல் எங்களிடத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுவீராக ராஜா, நிர்மூலமாக்கி போடுவீராக ராஜா. எல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் நவமான பாஷையில் பேசி அவரை துதிப்பீர்களாக. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. இந்த சோர்வுகளோடு நாங்கள் இந்த புதிய வருஷத்தில் இருக்கக்கூடாதப்பா. ஹalleluya. பழைய சோர்வுகளோடு, பழைய பலவீனங்களோடு எதுவும் எங்களை அணுகாதபடி, ஓ நீர் எங்கள் அப்பா, நீரே எங்கள் பலனா இருந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை தேற்றுவதாக ராஜா, உம்முடைய பிரசன்னம் எங்களை தேற்றுவதாக. உம்முடைய சமூகம் எங்களை விட்டு விலகாதபடி எங்களுக்கு முன் சென்று நீர் எங்களை நடத்துவீராக ராஜா. ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விலகாத பிரியாத எங்களை விட்டு விலகாத உம்முடைய சமூகமே, நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் அப்பா, நீர் மாத்திரம் போதுமே, போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya 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 ஹalleluya. சேர்ந்து நீங்க உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. அவருக்கு பிரியமான ஆராதனை இதுவே. ஹalleluya ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். ஓ என்றுமே என்றுமே ஜீவனெல்லாம் உம்மை பாடுவனே. வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, மீன்கள் சேராமீன்கள் ஓங்கி பாடுகிற எங்கள் தேவனே, ஓயாமலும் புகழாமல் பாட. அப்படியே கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல சொல்லுவோமா. Hallelujah, hallelujah, the glorious presence. Hallelujah, மத்தியிலே உலாவுகிறார்களே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. மறுபடியும் hallelujah, hallelujah.
பாத்திரப்பா. உமையே துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராகப்பா. இந்த ஆராதனையில் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராகப்பா. இந்த வருடத்துல எங்கள் மூலமாய் நீர் வெளிப்படுவீராக ராஜா. உம்முடைய மகிமை எங்கள் மூலமாய் வெளிப்படுவதாக ராஜா. எங்களை பரிசுத்த பலியாய் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்படுத்த பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை எங்களை விட்டு எடுத்து போடாதபடி அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால உடைத்தெறிகிறோம். ஆமென், ஆமென். Thank you Jesus. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் இந்த புதிய ஆண்டுல சந்தோஷமாய் அவரை ஆராதிக்க வந்திருக்கோம்? Thank you Jesus. எல்லோரும் எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த புதிய வருஷத்துல அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காலியான இடம்லாம் இருக்கு, முன்னாடி வரலாம். கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற இடத்த நல்லா மேனேஜ் பண்ணிக்கோங்க. வருகிறவர்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேரால் சொல்ல முடியும் என் ஆண்டவர் இதுவரைக்கும் நல்லவராக இருந்தார், இனிமேலும் நல்லவராக இருப்பார்னு சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். என் ஆண்டவர் அவர் நல்லவர், நீர் போதுமானவராக இருக்கிறீங்க அப்பா. அப்போ என்னோட கையை பிடிச்சவர் அவர், இன்னும் என் கையை விடலையே சொல்லுகிறவர்கள் ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமென். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சபையாய் கைகளை உயர்த்தி தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நல்லவராக இருக்கிறதுனால் அவர் நம்மளை தேடி வந்தார். சத்தமாய் கைகளை தட்டி என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தாரே, ஐயோ அப்பா, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உம்மை போல வேறு யாரும் பார்க்கலையே. எங்களுக்கு நல்லவராய் இருந்தவரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. சுவிகாரத்தின் தாவின் தண்ணீரே, அந்த தேவன் நீ நல்லவராய் இருக்கிறீரே. இயேசுவே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு
கரத்தை உயர்த்தி ஹalleluya 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 இந்த பரிசுத்த ஆவியால் என்னை நிறைத்தீர். இந்த ஆராதனையிலே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. என்னை நிறைத்தீரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்ல தேவனாய் இருக்கிறீர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும். தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும். நித்திய கிருபை நீங்காத கிருபை இன்றை தந்தருளும் அப்பா. எங்களை விட்டு எடுபடாத கிருபை நீங்காத கிருபை இன்றே தந்தருளும். உங்கள் சத்தம் எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். ஆயிரம் தலைமுறைக்கும் உம் இரக்கம் நிலைத்து நிற்கும். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆயிரம் தலைமுறைக்கும் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்குமே. அழியாத அன்பால் மாசற்ற மனதாய் உம்மை நேசிக்க. அழியாத அன்பால் மாசற்ற மனதாய் எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் சந்ததி மேல் உம் ஆவியை ஊற்றிடுமே. எங்கள் சந்ததி மேல் உம்முடைய ஆவியை ஊற்றிடுவாய். மறுபடியும் சொல்லுவோம், எங்கள் சந்ததி மேல், எங்கள் சந்ததி மேல் உம்முடைய ஆவியை நீ ஊற்றுகிறாய். இந்த வருடத்தில் எங்கள் சந்ததி மேல், எங்கள் சந்ததி மேல் உம்முடைய ஆவியை ஊற்றிடுமே. எங்களை காண்போர், எங்களை காண்போர் உம்மை காண கிருபை செய்திடுமே. எங்களை காண்போர் உம்மை காண கிருபை செய்திடுமே. உரத்த சத்தமாய் கைகளை உயர்த்தி தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். உம்மை தெய்வமே, தெய்வமாக கொண்ட பூமியில் பாக்கியவான்கள். உம்மை போல் தேவனில்லை, உம்மை அல்லாமல் மீட்பரில்லை. உம்மை போல் எந்த தேவனும் இல்லையே. எங்களை மீட்டெடுத்த தேவனே, பரிசுத்த பரிசுத்த நீரே. இயேசுவே, பரிசுத்த நீரே, மகத்துவ நீரே,
இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நின்று நான் கண்டேனே இந்த வருஷத்துல நான் காண்பேனே இயேசுவே அல்லேலூயா நான் காண்பேனே நான் காண்பேனே யோசுவாவின் தேவனே யோசுவாவின் தேவனே வழி நடத்திடுமே இயேசுவே யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவே யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவே எங்கள் மதில்களை யோசுவாவின் தேவனே எங்களுக்கு எதிராக மதில்களை நொறுக்குவீராக இந்த வருஷத்துல உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே நான் கண்டேனே மாத்தி பாடு நான் காண்பேனே நான் காண்பேனே இந்த வருஷத்துல நான் காண்பேனே நான் காண்பேனே இயேசுவே காண்பேனே நான் காண்பேனே கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்து
தட்டி ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் மாத்திரமே எங்களுக்கு ஆறுதல் அப்பா. உம்முடைய சமூகம் மாத்திரமே எங்களுக்கு ஆறுதல். ஓ ராஜா, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் காண்பேனே, நான் காண்பேனே. இந்த வருஷத்துல அப்பா தகுதியில்லாத உம்முடைய அன்பை தந்தீரே. இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆவியானவரே, உமக்கு நான் முக்கியத்துவம் தருவேன் அப்பா. முதல் முக்கியத்துவம் உமக்கு நான் தருவேன் அப்பா. பழைய வருடம் எப்படி சென்றதோ எனக்கு தெரியாதப்பா. பழைய வருடத்தில் நம்ம மறந்த நாட்கள் ஏராளம், அவரை மறந்த நாட்கள் ஏராளம். ஆனாலும் கிருபையோடு இரக்கத்தோடு நம்ம மேல் இருந்தாரே. புதிய வருஷத்தை அவர் காண செய்தாரே. அந்த புதிய வருஷத்தை காண செய்தாரே. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறினார். அவர் வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்க கேளுங்க. இந்த ஆராதனையில நாம் பெற்றுக்கொள்கிறவராய் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் செய்வதை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவரை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், அதே தேவன் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் நம் மத்தியிலே அவர் அதே அதிசயங்களும் அதே அற்புதங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பா? உம்மை மறந்த நாட்கள் ஏராளம் அப்பா. உம்மை மறந்த நாட்கள், உம்மை விட்டு தூரம் சென்ற நாட்கள் ஏராளம் அப்பா. இந்த புதிய வருஷத்துல எல்லாவற்றையும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்வீராக ராஜா. எங்களை மீண்டும் கெட்டுவிப்பீராக ராஜா. மீண்டும் கெட்டுவிப்பீராக. உண்மையாய் ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஓ, எங்களை மீண்டும் கெட்டுவிப்பீராக. எல்லாவித சோர்வும் இந்த ஆராதனையில, ஓ எல்லாவித சோர்வும் எங்கள் மாம்சம் அல்லப்பா, எங்கள் மாம்சீக கிரியத்தை இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம் ராஜா. இந்த வருடத்தை நாங்கள் அப்பா உம்முடைய கிருபையினால நடத்தி செல். நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. கிருபை பாராட்டுவீராக. நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நீ நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல அப்பா. நாங்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல. அட்லீஸ்ட் கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. உம்மை போல நாங்கள் மாறணும் அப்பா. உம்மை போல பரிசுத்தம் எங்களுக்கு தேவை ராஜா. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற உம்மை போல எங்களுக்கு பரிசுத்தம் தேவை. நீர் இந்த பூமியில பிதாவின் சித்தத்தை செய்தது போல உம்முடைய சித்தத்தை செய்ய ராஜா எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை
செல்பவர். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம்முடைய அன்பை நான் புரிந்து கொள்கிறேன். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. இயேசுவே திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். இப்போ நான் புரிந்து கொள்கிறேன் உம்முடைய அன்பை என்று சொல்கிற மாத்திரம் கைகளை உயர்த்தி துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், இயேசுவே திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், எங்களை கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், எங்களை கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடம் ஒன்றுமில்லையே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர். எனக்கு வாக்கு தந்து நடத்தினார் அன்பை, என்னை தலை குனியாமல் என்னை நடத்தி வந்த அன்பை. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீரே, தலை குனியாமல். உங்கள் கைகளை உயர்த்தி சத்தமா நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், எங்களை கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவரே. நீர் உண்மை உள்ளவர் அப்பா, நன்மை செய்பவர், எங்களை கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. இப்ப பாருங்க, நம்ம எவ்வளோ ஆசீர்வாதங்களுக்கு நம்ம ஏங்கி நின்றோமே, அதையும் அவர் தந்தாரே. நிரம்பி வழிய நம்மை ஆசீர்வதித்தாரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். என்னுடைய குறைவிலும் அவர் உண்மையாய் என்னை நடத்தினாரே. அதுபோல அவர் இந்த வருடமும் நம்மை நடத்துவார். அப்படியே கைகளை உயர்த்தி அவர் கிருபை வேண்டும் சொல்கிறவர். கிருபை வேண்டுமே, இந்த ஆண்டை தொடர உடைய கிருபை வேண்டுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, உடைய கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. நான் ஒன்று
புகழ் இல்லப்பா, உம்முடைய நாமம் மாற்றி எல்லாம் உம்முடைய கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க தகுதியில்லா என்ன, தகுதியில்லா என்னை இயேசுவே உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா. கடைசியாய் கைகளை உயர்த்தி சத்தமா உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. இந்த ஆண்டை நடத்த உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய தயவுள்ள கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. இந்த வருடத்துல நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய தேவையை சொல்லி சொல்லி அவரை நம்ம துக்கப்படுத்த வேண்டாம். அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதனால என் தேவையே நீர் தான். ஏன்னா அவர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும், அவர் வந்தால் எல்லா தடைகளும் மாறி போகும். அவருடைய சமூகத்தில் எவ்வளவோ பெரிய பிரச்சனைனாலும் அது மெழுகு போல உருகிடும். நாம் செய்ய வேண்டியது, நாம் தேட வேண்டியது அற்புதங்களை அல்ல, அடையாளங்கள் அல்ல, அதை செய்கிற அற்புதரையே நாம் தேட வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆவியானவரே இந்த வருடத்துல அப்பா நாங்கள் உம்மை தேடணும் அப்பா, உம்மை தேடணும் அப்பா, உம்மையே தேட, அதிகமாய் தேட எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக ராஜா, கிருபை பாராட்டுவீராக அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள் அல்ல, நாங்கள் கொடுத்தவரை நாங்கள் பார்க்க வேண்டும். கொடுத்தவரை பார்த்து இந்த ஆண்டை நாங்கள் நடத்த உதவி செய்வீராக ராஜா. பிரசன்னத்தோடு நிரப்புவீராக, பிரசன்னத்தோடு எங்கள் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு சண்டே கிளாஸ் 10:45 முதல் 12 மணி வரை நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு டீன் சர்வீஸ் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு லீடர்ஸ் மீட்டிங் இருக்கும். தவறாமல் எல்லா லீடர்ஸ்களும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் லீடர், டீன் லீடர் மற்றும் கேர்சல் ஆஃபரிங் எடுக்கிறவங்க எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கர்த்தருடைய ஆராதனையோடு சேர்ந்து திருவிருந்து ஆராதனை இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபாச ஜபம் நடைபெறும். இந்த மாதம் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் மதுரையில் வைத்து யூத் பிள்ளைகளுக்கு சிஏ கேம்ப் நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்கள் பெயர்களை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை போதகரிடத்தில் நீங்கள் பெயர்களை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பதிவு கட்டணம் போகிறதுக்கு வர்றதுக்கு டிராவல்ஸ் மற்றும் 3 நாள் அவர்களுக்கு உணவு எல்லாம் சேர்த்து மொத்தம் 1500 ரூபாய் ஆகிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தி வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. ஆமென். மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே.
சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எபினேசரே ஆமே துணையாளரே. ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமே ஆராதனை, எங்கள் துணையாளரே. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினா நிர்மூலமாகாமல், அவருடைய கிருபையினால் கிருபையினால் நிர்மூலமாகாமல், கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, எபினேசரே சொல்லுவோமா? எபினேசரே எபினேசரே மட்டும் உதவினீரே, இந்த 2026 எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எபினேசரே எங்கள் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும். வீண்டுமாக சொல்லுமா? மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை. உங்க அன்பை ஒரு நாளும் மறக்க மாட்டாண்டவரே. நீரெங்கள் மேல் பாராட்டி நம்முடைய அன்பு இடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. எரேமியா 29:11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. புது வருட ஆராதனையில் இந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு 5 ஜெபங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த ஜெபங்கள் இந்த மாதம் முழுவதும் அதிகாலை ஜெபத்திலும் சரி, 11:30 ஜெபத்திலும் சரி, அந்த ஜெபங்களை நாம் செய்வோம். 5 ஜெபங்கள், 5 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். முதல் காரியம், ஆண்டவரே இந்த 2026 முழுவதும் உம்முடைய ஆளுகையை நம்புவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இந்த 2026 எங்களுடைய படகில் நீர் இருக்கிறீர். காற்றடித்தாலும் புயலடித்தாலும் மழை பெய்தாலும் நீர் எங்களுடைய 2026 படகை வெற்றிகரமாக செல்லுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி
2026 அவருடைய ஆளுகையை நம்பி இருக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். ரெண்டாவது, தேவன் எங்கே நம்மை நாட்டி வைத்திருக்கிறாரோ நாட்டப்பட்ட இடத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம். தேவனே, நீர் என்னை எங்கே நாட்டி இருக்கிறீரோ அங்கே உண்மை உள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும். மூன்றாவதாக, தேவ சத்தத்தை சரியாய் அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். இந்த புதிய ஆண்டில் நம்மை சுற்றி உள்ள அநேக சத்தங்கள் நம்மை சுற்றி இருக்கும். வஞ்சிக்கிற சத்தங்கள், சோர்வுகளை உண்டாக்குகிற சத்தங்கள், பாவத்திற்குள்ளாக தள்ளுகிற சத்தங்கள், தவறான பாதையில் நம்மை நடத்துகிற சத்தங்கள், இப்படி பல சத்தங்கள் நம்மை சுற்றி ஒலித்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவ சத்தத்தை அறிந்து சரியாய் செயல்பட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான்காவதாக, அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள, இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு தைரியம், உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு நம்பிக்கை என்று சொல்லி ஜெபிக்க தேவன் கிருபை தருவாராக. ஐந்தாவதாக, முழு இருதயத்தோடு அவரை தேட எங்களுக்கு கிருபை தாரும். 2026 ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். என்னுடைய ஆசையெல்லாம் நம்முடைய சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும், வேலைக்கு செல்கிறவர்கள் அதிகாலையில் வந்து கலந்து கொள்ளுங்கள், வீட்டில் இருக்கிறவங்களாம் பகலில் செல்லுங்கள், எல்லாருமே 2ல் ஏதாவது ஒரு பெயரில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நமக்கு நாட்கள் செல்ல செல்ல நிறைய பேர் கனெக்ட் பண்ணோன்னா அதுக்கு ஏற்றாற்போல் நாம் காரியங்களை செய்ய மாற்றுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. தினந்தோறும் 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 ஜெபம் பண்ணுகிற அந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. பல நேரங்களில் நம்மை அறியாமலேயே அது நம்மை சாத்தான் ஏதாவது ஒரு வகையில் நம்மை மாற்றி விடுவான். வேலைகளை கொடுத்தோ சோர்வுகளை கொடுத்தோ மாற்றி விடுவான். தினந்தோறும் ஆண்டவரத்தில் பொருத்தனை எடுங்க. இந்த முதல் ஞாயிறு ஆராதனையில் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஞாயிறு ஆராதனையிலிருந்து தினந்தோறும் அதிகாலை ஜெபத்திலாவது 11:30 ஜெபத்திலாவது நான் தினந்தோறும் கலந்து கொள்ளணும். ஒரு நாள் கூட ஜெபத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்கிற பொருத்தனை செய்யுங்கள். தீர்மானத்தை எடுங்கள். உங்கள் தீர்மானத்தை, ஜெபத்தை, வாஞ்சையை பார்க்கிற தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் வேலைக்கு செல்லுகிறவர்கள், ஸ்கூல் அனுப்பணும், அதெல்லாம் யோசித்து தான் 5:30 வைத்திருக்கிறோம், 6 மணி வரைக்கும். அதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா தயவாய் 11:30 கனெக்ட் பண்ணுங்கள். 11:30 to 12 இந்த 2 ஜெபங்களில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த 2 ஜெபங்களில் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த முதல் ஞாயிறு ஆராதனையில் எதை குறித்து தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எந்த காரியத்தை குறித்து ஜனங்களுக்கு போதித்து ஜெபிக்க தூண்ட வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய இருதயத்தில் தந்த ஒரு காரியம், எல்லா மனிதருடைய இருதயத்திலும், குறிப்பாக நம்முடைய சபையில் விசுவாசிகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய இருதயத்திலும் புதிய ஆண்டு என்று வந்த உடனே நம்முடைய மனதில் வரக்கூடிய முதல் காரியம் என்னவாக இருக்கும்? முதல் காரியமும் முக்கியமான காரியங்களில் ஒன்று வாக்குத்தத்தம், பரவாயில்ல. ஆனால் பொதுவாக எல்லாருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த வருஷத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போகிறார், இந்த வருஷத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் எப்படி சந்திக்க போகிறோம், தேவன் அதை எப்படி வழி நடத்த போகிறார், நம்முடைய பட்ஜெட் என்ன, நமக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குது, இதையெல்லாம் நம்ம குறித்து யோசிப்போம். நம்முடைய சபைக்கும் நான் அதெல்லாம் யோசிக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பங்களுக்கு எல்லாருமே அதை குறித்து யோசிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். புதிய ஆண்டு என்று சொல்லும் பொழுதே இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில், எல்லாருடைய இருதயத்தில் இருக்கும். இந்த புதிய ஆண்டில் 12 மாதங்கள் நம்ம தேவைகளை எல்லாம் எப்படி சந்திக்க போகிறோம், ஆண்டவர் எப்படி நடத்த போகிறார், எதிர்பாராத என்னென்ன தேவைகள் இருக்க போகிறது, இப்படி பல காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்முடைய மனதில் வைத்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பது நம்ம எல்லாருடைய வழக்கம். அதனால் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த வருடத்திற்கு தேவன் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திப்பார், இந்த ஆண்டில் எப்படி நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கும்படியாக என்னுடைய இருதயத்தில் தேவன் உணர்த்தினார். அதற்காக என்னுடைய இருதயத்தில் தேவன் தந்த ஒரு சம்பவம், சாரிபாத் விதவியின் வீட்டில் எலியாவை தேவன் போஷித்த அந்த சம்பவத்தை தேவன் எனக்கு நினைப்பூட்டினார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். எலியாவும் அந்த சாரிபாத் விதவையின் வீட்டில் எலியா இருக்கிற
அந்த நாட்கள். இந்த வருடத்தில் எனக்கு எல்லா காரியங்களும் போதுமானதாக இருக்குமா என்று பல கேள்விகளோடு நம்முடைய இருதயங்கள் இருக்கலாம். வார்த்தையின் மூலமாக, தேவ வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை தியானிக்க அவர் கிருபை தருவாராக. முதலாவது வாசியுங்கள், 8-9 வசனங்களை வாசியுங்கள். 17, 8, 9. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த முதல் பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எப்போது உண்டாயிற்றா? அப்பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பொழுது உண்டாயிற்று என்று சொன்னால் அந்த அப்பொழுது அதற்கு என்ன அர்த்தம், அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ தேவன் எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். அப்போ எப்பொழுது இந்த வார்த்தையை கொடுக்கிறார்? சற்று முன்பதாக உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் தேவன் இந்த பஞ்ச காலத்தில் எலியாவை எப்படி போஷிக்கிறாராம். வாசியுங்கள், 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17:4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்ற 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். போதும். எப்பொழுது தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், எலியா பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் காற்றையும் மழையையும் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கிற அந்த நாட்கள். ஆனால் எலியாவை தேவன் போஷிக்கிறார், அற்புதமாக போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார் என்றால், காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வருகிறதா. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது தான் காகங்கள் என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு போயிடுது. ஆனால் அன்றைக்கு காகங்கள் எலியாவிற்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து தந்ததாம். அப்படித்தான் தேவன் அவனை சில நாட்கள் அவனுக்கு போஷித்தார், அவனுடைய தேவையை சந்தித்தார். அன்றன்றைக்கான தேவைகளை தேவன் காகங்கள் மூலமாக அவனுக்கு நிவர்த்தி செய்தார். அது மாத்திரமல்ல, கேரித் ஆற்றில் உள்ள தண்ணீர் அவனுக்கு உணவாகவும், காகங்கள் கொடுக்கிற இறைச்சியும் அப்பமும் அவனுக்கு உணவாகவும் இருந்தது. இது சில நாட்கள் போய் கொண்டிருந்தது. சில நாட்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு என்ன ஆயிற்றா, அந்த ஆறு வற்றி போயிற்று. இந்த கேரித் ஆற்று நீரையும் காகங்கள் இறைச்சியையும் தந்தது யாருதான்? சொல்லுங்க. ஆண்டவர் தான் தந்தார், அப்படிதானே? ஆண்டவர் கட்டளை இடாமல், அதான் வசனம் சொல்லியிருக்கிறாரு, நான் கட்டளையிட்டேன். 4ஆம் வசனத்தில், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆற்றிற்கும் காகங்களுக்கும் கட்டளையிடுவேன், உன்னை அது ரெண்டும் சேர்ந்து போஷிக்கும். ஆனால் சில நாட்களுக்கு பின்பு என்ன நடக்கிறது என்றால், ஆற்று நீர் வற்றி போயிற்று, அங்கே தண்ணீர் இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அங்கே குறை ஏற்படுமா என்கிற கேள்வி இந்த இடத்தில் நமக்கு வர வேண்டும். ஆனால் அடுத்த காரியத்தை வாசிக்கும் பொழுது நாம் அதை யோசிப்பதில்லை. காரணம், அங்கே தண்ணீர் வற்றி போயிற்று, ஆனால் ஆண்டவர் இன்னொரு அற்புதத்தை செய்தார் என்று நாம் கடந்து போய் விடுவோம். ஆனால் தேவன் ஏன் இந்த ஆற்று நீரை வற்றி போக பண்ண வேண்டும்? ஏன் காகங்கள் கொண்டு வந்ததை சில நாட்களுக்குள் ஆண்டவர் நிறுத்த வேண்டும்? நிறுத்தி அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு வார்த்தை அவனுக்கு உண்டாயிடுச்சு. 8ஆம் வசனம், எப்பொழுது இந்த சம்பவத்தின் பின்னணியில் இப்பொழுது தண்ணீர் இல்லை, காகங்கள் இல்லை, ஆண்டவர் இத்தனை நாள் அவனுக்கு எல்லா காரியங்களையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார், அன்றன்றைக்கான எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து கொண்டிருந்தார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஏனென்றால் இப்பொழுது அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை, தேவைகள் சந்திக்கப்படவில்லை, கையில் இருந்து வேலை போய்விட்டது. எப்படி வேண்டாமல் எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய வருமானங்கள் கையில் இல்லை. அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது என்ன செய்கிறார்கள்?
9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவர் அந்த ஆற்று நீரின் காகங்களிலிருந்து அந்த இடத்தை தேவன் மாற்றுகிறார். எங்கே மாற்றுகிறார்? ஒரு விதவையின் வீட்டிற்கு தேவன் மாற்றுகிறார். இதிலிருந்து தேவன் இந்த 2026 முதல் வாரத்தில் இருக்கிற நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? இந்த 2026 முழுவதும் நாம் எதை இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி சொல்லுகிறோம், அந்த ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணுறோம், சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்வின் தரத்தை உயர்த்தி கொள்ளுகிறோம். எல்லாம் நன்மையானது தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட பின்பு ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தை தந்தவரை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆசீர்வாதம் நமக்கு நன்றாக இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, குடும்பங்கள் போஷிக்கப்படுகிறது, நம்முடைய குடும்பம் நடத்தப்படுகிறது, கடன்களை கொடுப்பதற்கு தேவன் கிருபை தருகிறார். இப்படி எல்லா தேவைகளையும் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திக்கிறார், அன்றன்றைக்கான தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் இப்படி தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தை தந்தவரை நாம் மறந்து போய் விடக்கூடாது. அதை நமக்கு நினைப்பூட்டுவதற்காக, குறிப்பாக எலியாவுக்கு நினைப்பூட்டுவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், தம்பி நீ என்ன பண்ணிடக்கூடாது, இந்த தண்ணீரையும் காகத்தையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி விடக்கூடாது. தண்ணீரும் காகமும் உனக்கு கொடுப்பதற்கு காரணம் யார் தான் அப்படின்னா நான் தான் காரணம். அல்லேலூயா. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கிறது, ஆற்று நீர் தண்ணீர் கொடுக்கிறது, காகங்கள் இறைச்சியை கொடுக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் காகங்கள் கொடுப்பதற்கும் ஆற்றில் தண்ணீர் கிடைப்பதற்கும் காரணம் தேவன் அவைகளுக்கு கட்டளை இட்டதினால் உங்களுக்கு அவைகள் போஷித்து கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த புதிய ஆண்டிற்குள்ளே போகிற நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் நினைத்துக் கொள்ளலாம், நான் வேலை செய்கிறேன், வேலையின் வருமானத்தை ஆண்டவர் தருகிறார், அதனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. எலியாவும் சொல்லியிருக்கலாம், ஆற்றில் தண்ணீர் வருகிறது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், குடிக்கிறேன், இதில் தேவன் தந்தார் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இல்லை இல்லை, அப்படி ஒரு நாள் நாம் சொல்லிவிட முடியாது, சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் கட்டளை இடாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதங்களும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் தருகிறார். தேவன் கட்டளையிட்டதினால் காகங்கள் கொடுத்தது, தேவன் கட்டளையிட்டதினால் கேரி ஆற்று நீர் அவனுக்கு உணவாக இருந்தது. ஒரு நேரம் வரும் பொழுது தேவன் அதை நிப்பாட்டுகிறார், ஸ்டாப் பண்றார், அவைகள் வற்றி போக பண்ணுகிறார். காரணம், நீ உன்னுடைய ஆசீர்வாதத்தையோ, உன்னுடைய வருமானத்தையோ, உன்னுடைய கையில் உள்ள ரிசோர்ஸையோ, உன்னுடைய ப்ரொவிஷனையே நம்பிட்டு இருக்காத. லுக் டு த ப்ரொவைடர், லுக் டு த ப்ரொவைடர். உனக்கு இருக்கிற தமிழ் அதுக்கு என்ன வார்த்தை சொல்வதென்று எனக்கு உடனடியாக மனதில் வரவில்லை, ஆனால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் தருகிற காரியங்களையே பிடித்து கொண்டு தந்தவரை மறந்து விடாதீர்கள். தந்தவரை மறக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை தருவார். ஆனால் நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம், தேவன் தந்த ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு அதிலேயே நம்ம கம்ஃபர்டபுள் ஆயிடுறோம். யோசித்து பாருங்கள், சாத்தா நம்ம அதை உடனடியாக எடுக்கவும் மாட்டான், அவன் கொடுத்து கொண்டே இருப்பான், நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் நீங்கள் யாரை சார்ந்திருக்கலைன்னா ஆசீர்வாதத்தை தந்தவரை சார்ந்திருக்கல, ஆசீர்வாதத்தை சார்ந்திருக்கிறீர்கள். சந்தோஷமா இரு, எவ்வளோ பணம்னாலும் வச்சுக்கோ, குடும்பத்தை நடத்து, இஎம்ஐ கேட்டு, வீட்டை கேட்டு, கார் வாங்கு, சந்தோஷமாக இரு. இது வரைக்கும் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும் வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேவனை சார்ந்து கொள்வீங்க என்று சொன்னால் அங்கே தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அப்போ நாங்கள் சார்ந்து கொள்ளாமலே இந்த வருஷத்தை முடிச்சிடுறோம் பாஸ்ன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை தந்தவரை சார்ந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த 2026 12 மாதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் பல தேவைகள் உங்கள் கரங்களில் இருக்கும், பல லிஸ்ட் உங்கள் கரங்களில் இருக்கும், பல பட்ஜெட் உங்கள் கரங்களில் இருக்கும். முக்கியமான தேவைகள், படிப்பு காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், இது எல்லாமே இல்லாமல் புதுசாக பல தேவைகள் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு முன்பதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பார்த்தோ, உங்கள் கையில் உள்ள பணத்தை பார்த்தோ என்ன செய்வதென்று யோசிக்காதீர்கள், என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்காதீர்கள். அந்த காரியத்தை நம்பி செய்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கட்டளை இட்டால்தான் அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால்தான் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். இந்த மாதம், இந்த வருஷத்தை தந்த வார்த்தையின்படி முதல் ஜெபம், அவருடைய ஆளுகையை ஆழமாக நம்புங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிறீர். மாதந்தோறும் வேலைக்கு செல்லுகிறோம், வருமானங்களை தருகிறீர். ஆனால் மாதந்தோறும் வருகிற வருமானத்தை நம்பி நான் இல்லை ஆண்டவரே, வருமானத்தை தருகிற உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதில் நாம் ஆழமாக உறுதியாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் தந்ததை வைத்து கொண்டு ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். காகங்களை நம்பிக்கொண்டு, ஆற்று தண்ணீரை நம்பிக்கொண்டு, சாரிபாத் விதவையை நம்பிக்கொண்டு எலியா தேவனை விட்டிருந்தான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிந்திருக்கும். அவனுடைய வாழ்க்கை தேவன் நினைத்த விதத்தில் போயிருக்காது. இந்த காலை நேரத்தில் இதை நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவன் உணர்த்துகிற தீர்க்க தரிசனமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம், எந்த தவறும் இல்லை. ஆண்டவரே, இந்த ஆண்டில் நாங்கள் எங்கள் கையில் உள்ள பணத்தை அல்ல, நீ தந்த ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை தந்தவரை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். எங்கள் கண்கள் எப்போது உம்மை மட்டுமே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாளடைவில் நம்மை அறியாமலே மறந்து விடுகிறோம். நாளடைவில் ஏனென்றால் நமக்கு மாதந்தோறும் வருகிற வருமானம் என்றைக்காவது நின்றுக்குதா? உங்களுக்கு லாஸ்ட் இயரில் என்னைக்காவது ஸ்டாப் ஆச்சா? அப்படி ஸ்டாப் ஆயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சற்று நாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் நமக்கு அந்த லெத்தார்ஜிக் மைண்ட் செட் வருது என்றால், இது ஒரு நாள் நமக்கு ஸ்டாப் ஆகாது. மாதந்தோறும் வருகிற வருமானம் ஒரு நாள் நிற்காது. வேலை தினந்தோறும் போய் கொண்டு இருக்கிறோம். சிலர் நீங்கள் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணலாம், சிலர் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலுமே அது எடுக்கக்கூடிய வேலையாக இருக்காது, நிரந்தரமான ஒரு வேலையாக இருக்கும், நிரந்தரமான ஒரு வருமானங்கள் கையில் இருக்கும். ஆனால் நிரந்தர வருமானமோ நிரந்தர வேலையோ இருக்கிறது என்பதற்காக அதை தருகிற தேவனை மறந்து விடாமல் இருக்க இந்த ஆண்டில் தேவன் நமக்கு கிருபை தருவாரா. ஹல்லேலூயா. தேவன் மீண்டும் மீண்டும் என்னுடைய இதயத்தில் உணர்த்தின ஒன்று, தேவனை பார்ப்பதற்கு பதிலாக ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த 2026 தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன், சாத்தானுடைய திட்டம் என்னவென்றால், லெட் காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான். ரெண்டாவது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கண்களை தேவன் மீது இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதங்களுக்கு திருப்புகிறான். மூன்றாவது, உங்கள் இருதயத்தை தேவனிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்பி விடுகிறான். இதுதான் சாத்தான் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற சதி திட்டம். ஆனால் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ப்ரொவிஷன் அல்ல, ப்ரொவைடரை உறுதியாக பிடித்து கொள்ளுகிறோம். எங்களுடைய கதவுகள் அடைக்கப்படலாம். கதவுகள் அடைக்கப்படும் பொழுது கதவை திறக்க முயற்சிக்கல, நாங்கள் கதவை திறக்கிற உண்மை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் கட்டளையிட்டால் கதவு தானாக திறக்கும். இந்த கதவு அடைக்கப்படுகிறதா? காகங்கள் அடைக்கப்படுகிறதா? ஆற்று தண்ணீர் அடைக்கப்படுகிறதா? இன்னொரு விதவைக்கு இந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். அங்கேயும் விதவை உதவி செய்யவில்லை, விதவைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டதினால்தான் அங்கே காரியங்கள் நடைபெற்றது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமண தேவைகள் இருக்கிறதா? பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் இருக்கிறதா? வாட் எவர் இட் மேபி, வீடு கட்ட போகிறீங்களா? என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் எழுதி வையுங்கள். எழுதி வைத்து விட்டு, அப்பா, என் கையில் இருக்கிற பணத்தை கொண்டு இதெல்லாம் செய்வதற்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னால் செய்ய முடியும் கையில் இருக்க பணத்தை வைத்து, ஆனால் நானாக என்னுடைய கையில் இருக்க பணத்தை நம்பி இந்த வருஷத்தில் எதையும் செய்ய விரும்பவில்லை. நீர் எனக்கு எல்லா காரியங்களையும் ப்ரொவைட் பண்ணணும், நீங்கள் எனக்கு தரணும். நீங்கள் தந்தால்தான் காரியங்கள் நடைபெறும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை தருவாராக.
நேற்று நாங்கள் சும்மா பேசி கொண்டு இருந்தோம். பேசும் பொழுது அந்த ரோட்டில் ஒரு பில்டிங் பார்த்தேன். ரெண்ட் எவ்வளோ கேட்கலாம், நமக்கு ஒரு பெரிய இடம் இருந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு ஆராதனை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நானும் அங்கிளும் பேசினோம். சரி, நான் என்னுடைய கணிப்பில் நான் யோசித்தது சரி 25,000 30,000 இருக்கும். அந்த இடத்த பார்க்கும்பொழுது நல்லா இருந்துச்சு. சரி என்னென்னு கேட்டேன், கண்ணன்கிட்ட கேட்டேன். அவர் உடனே போய் பார்த்துட்டு வந்து நைட்டே ஃபோன் பண்ணிட்டாரு. நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது கெஸ் பண்ணுங்களேன். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடம் 50,000மா 88,000மா 88,000மா நீங்கள் சொன்னது 88,000 ரூபாய் ஒரு மாத வாடகை. ஸோ நம்முடைய கரத்தினால் நம்முடைய திட்டங்கள் நடைபெறுவதற்கு பல நேரங்களில் வாய்ப்பே கிடையாது. அப்போவும் நான் திருப்பி தான் யோசித்தேன். நம்ம கையில் இருக்கிறத வைத்து செஞ்சோன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, எந்த காரியத்தையும் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே இது எல்லாத்தையும் தர்றது யார் தான்னா நீங்கள் தான். நீங்கள் கட்டளை இட்டீங்கன்னா எதுனாலும் எப்படினாலும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தான் உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் எல்லாருடைய குடும்பம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் கட்டளை இடுவாரானால் காகங்கள் கூட உங்களை போஷிக்கும். விதவையை கொண்டு ஆண்டவர் உங்களை போஷிக்கும். ஏன் விதவையை தேர்ந்தெடுத்தார்? அடுத்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த ஊரில் எத்தனை பணக்காரர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை வெல் செட்டில் பீப்புள் இருந்திருப்பாங்க. அப்படி தானே? ஒரு ஊர் என்று சொல்லும் பொழுது பண்ணையார் இருந்திருப்பார், ஜமீன்தார் இருந்திருப்பார், பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருப்பாங்க, ராஜாக்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எலியாவுக்கு யாரை கொண்டு போஷிக்கிறார்? ஒரு ஏழை விதவை. அவளால் எதையுமே செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, அவளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்வது எப்படி இருக்கும் என்று சொன்னால், எங்கே நடப்பதற்கு வாய்ப்பில்லையோ வாய்ப்பில்லாத இடத்தில் கிரியை செய்வதனால தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. வாய்ப்பு இருக்கிற இடத்திலே ஆண்டவர் செய்கிறவர் அல்ல. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் ஆண்டவர் செய்வார். காரணம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? இல்லை. ஆண்டவரால் செய்யக்கூடாத அற்புதமான அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு, அப்பா எங்கள் கையில் உள்ள வருமானத்தை அல்ல, உண்மை மாத்திரம் சார்ந்திருக்கணும். ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? நீங்கள் மாதம் எவ்வளோ வருமானம் வரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் கணவன் மனைவி உங்கள் பிள்ளைகளுடைய வருமானம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா கால்குலேஷனும் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா இந்த ஆண்டு இந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கையில் உள்ள வருமானங்களை அல்ல, எங்கள் கையில் உள்ள வருமானத்தை தருகிற உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் எங்களுடைய கண்கள் உண்மை மட்டும்தான் நோக்கி பார்க்கணுமே ஒழிய எங்கள் பேங்க் பேலன்ஸையோ எங்கள் கையில் உள்ள பணத்தையோ எங்கள் வருமானத்தையோ எங்கள் கண்கள் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபம் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். வேகமாக செல்லுகிறேன். இரண்டாவதாக 10வது வசனத்தை வாசியுங்கள். 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் இதில் பார்க்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்று சொன்னால் எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து விடுங்கள். உடனடியாக. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாரிபாத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனடியாக அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போகிறான். அவன் எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவரே நீங்கள் தானே காகங்களை கொண்டு போஷித்தீங்க, நீங்கள் தானே ஆற்று தண்ணீரை கொண்டு போஷித்தீங்க, இப்போ ஏன் காலியாச்சு எனக்கு தெரிஞ்சாகணும், அதை எப்படியா சரி பண்ணணும். நம்மளாக இருந்தால் இந்த மாதிரி எல்லா லாஜிக்கல் கொஸ்டினையும் கேட்டிருப்போம், யோசித்திருப்போம். ஆனால் எலியா எந்த கேள்வியும் கேட்கல. ஏன் இது நடந்தது, ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டது கேட்கல. அவன் நேரடியாக போனான். ஆண்டவர் சொல்கிறாரா இங்கே பூட்டப்படுதா, ஆண்டவர் போ சொல்கிறாரா, போ, அவ்வளோதான், அவ்வளோதான். ஏன் என்ற கேள்வியோ குழப்பமோ சந்தேகமோ நம்பிக்கை இல்லாத தன்மையோ ஒன்றுமே அங்கே இல்லை. எளிய ஆண்டவர் என்ன சொன்னார், சொன்னதை உடனடியாக அப்படியே செய்கிறான். அது எளிமையான ஒன்றா? இல்லை, கடினம்தான். சாரிபாத்தூர் என்பது இஸ்ரவேல் நாட்டிலிருந்து வெளியே உள்ள ஒரு இடம், புறஜாதிகள் வாழுகிற ஒரு இடம். அங்கே போய் இவன் என்ன செய்யணும், ஒருத்தட்ட போய் எனக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்கணும். எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இவ்வளோ நாள் இவன் யார்ட்டையும் கேட்கல, இவன் சந்தோஷமாக இருக்கிறான். காகங்களே வந்து என்ன கொடுக்குது? சாப்பாடு கொடுக்குது. ஆற்று தண்ணீர் அது போல ஓடுது, எவ்வளோ நாள் குடிச்சு கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலை அப்படியாக இல்லை, சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் மெத்தடை கொஞ்சம் மாற்றுறாரு. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் ஆண்டவர் தருகிறார். தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறார். என்ன செய்யணும்? அந்த விதவையினிடத்தில் போய் நீ கேள். அதுவும் புறஜாதியில் உள்ள இடம், அதுவும் சாரிபாத் ஊர். வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது எலியாவுக்கு எதிராக செயல்படுகிற எசபேல் அவளுடைய ஊர் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுங்க. அப்போ யோசித்து பாருங்கள், பாதுகாப்பு இல்லை, சமாதானமாக ஒரு இடம் இல்லை, அன்கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இல்லை, கம்ஃபர்ட் ஜோனும் இல்லை. அவளிடத்தில் போய் கேட்கணும். ஆல்ரெடி அந்த ஏழை விதவையே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள். இது எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் போய் கேளுன்னு சொன்னார். உடனே என்ன பண்ணுறான்? போய் கேட்குறான். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவைகள் மலை போல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு எந்த கேள்வியும் இல்லாமல் உடனடியாக நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த அல்லேலூயாக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நீங்கள் சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் நான் உடனடியாக கீழ்ப்படிவேன் என்று அர்த்தம். இப்பொழுது எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியுங்க. எலியா மட்டும் கீழ்ப்படியல, சாரிபாத் விதவையும் கீழ்ப்படிந்தாள். சாரிபாத் விதவையினிடத்தில் தேவன் நேரடியாக பேசவில்லை, ஆனால் எலியா கேட்கிறான், எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று கேட்கிறான். உடனடியாக அவள் போய் தண்ணீர் எடுக்க போகிறாள். போகும்பொழுது என்ன பண்ணுறான்? நிப்பாட்டிட்டு இன்னொன்னே சேர்த்து சொல்கிறான், தண்ணீர் எடுத்துகிட்டு வா, ஆனால் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி இன்னொன்று எடுத்துகிட்டு வா. என்ன அப்படின்னா, உன் வீட்டில் இருக்கிற இதில் இருந்து எனக்கு ஒரு அடையை அப்பமும் உன் கையிலே என்ன கொண்டு வாங்குற. உடனே அவள் சொல்லுகிறாள், என்னிடத்தில் இருக்கிறதே என்னதான்? கொஞ்சம் தான். 12வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், செத்து போக ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவன் சொல்கிறான் 13ஆம் வசனத்தில், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அப்போவும் நம்மால் விடலை, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். இது எவ்வளோ கடினமான சூழ்நிலை. நான் நேற்று யோசித்து பார்த்தேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீங்க, யார்ட்டையும் நான் வந்து இப்படி கேட்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார்னா கேட்டு தான் ஆகணும், அது வேறு விஷயம். உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், 1 லேக் கட்டணும். இன்றைக்கி நான் வரேன், நாளைக்கு கட்ட போகிறீங்க, இன்றைக்கி நான் வரேன், வந்து பிரதர் சிஸ்டர் ஒரு 50,000 ரூபாய் உடனடியாக தேவைப்படுது, ஒரு முக்கியமான காரியத்துக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்டேன்னா எப்படி இருக்கும் நமக்கு? உங்களுக்கு தேவையில்லாமல் சும்மா வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, அது கொடுப்பதற்கு நமக்கு எளிமையாக இருக்கும். அதுவே நமக்கு கஷ்டம், அது வேறு விஷயம், யாராவது ஒரு அப்படி கேட்கும் பொழுது. ஆனால் தேவை இருக்கிறது, நாளைக்கு அந்த தொகையை குறித்து தேவை இருக்கிறது உங்களுக்கு, நாளைக்கு அதை கட்ட வேண்டும், அதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இதோடு வாழ்க்கை முடிவடைகிறது. அந்த விதவைக்கு இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அதை சாப்பிட்ட பின்பு எந்த வழியும் இல்லை, அடுத்த வேலைக்கு வழி இல்லை. அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு விதவினிடத்தில் எலியா போய் கேட்குறான், எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டுத்தான் கேட்குறான். அந்த விதவியினுடைய கீழ்ப்படிதலை பாருங்கள். முதலாவது எனக்கு கொண்டு வான்னு சொல்கிறாரு. அவர் சூழ்நிலை சொல்லிவிட்டால், இதுதான் என்னுடைய சூழ்நிலை, என்னிடத்தில் எதுவும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டா. ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதல் அடை என்ன பண்ணுறா அப்படின்னா, சுட்டு கொண்டு வந்து எலியாவின் கரத்தில் கொடுக்குறார். நான் நினைக்கிறேன் எலியா சொல்லுகிற வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக அவள் எடுத்துக்கொண்டாள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயாக செயல்பட்டார்கள். தேவன் எப்படி பேசினார் என்றால் தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் பேசுகிறார். அதனால் அது தேவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கொண்டு அவள் முதல் அடையை சுட்டு கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுக்கிறார். பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் நேரடியாக எலியா மாதிரி பேசினா உடனே கீழ்ப்படிஞ்சிருன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் நான் அன்னைக்கே சொன்னது போல சாமுவேலுக்கு எப்படி பேசினார்? சாதாரண வார்த்தையில் பேசினார். ஏலி தாத்தா பேசுவது போலவே பேசினார். சில நேரங்களில் இமானுவேல் பாஸ்டர் மாதிரி ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அதன் திருப்பி ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் வாரம் ஆண்டவர் பேசுகிறார் நம்மோடு கூட. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணியுங்க.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறீர்? என்னுடைய திட்டம் எதுவும் அல்ல. நீர் மன்னிக்க சொல்லுகிறீரா? உடனே மன்னிக்கிறேன். நீர் பேச சொல்லுகிறீரா? உடனே பேசுகிறேன். இதை செய்ய சொல்லுகிறீரா? உடனே செய்கிறேன். இதை விட்டு விட சொல்லுகிறீரா? உடனே விட்டு விடுகிறேன். அதுக்காக எல்லார்ட்டையும் ஆண்டவர் நீ போய் அவனுக்கு 1 லட்சம் கூடன்னு சொல்ல போறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். எலியாவுக்கு சொன்னது உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு அங்கே போனார். அவளுக்கு சொன்னது உன் கையில் இருக்கிறத அவனுக்கு கொடுனார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போல் இருக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது இந்த 2026 ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் நீர் என்னை நடத்துகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன், எந்த கேள்வியும் இல்லாமல். அவளும் எஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அவள் சொல்லலாம், நான் விதவைன்னு சொல்லலாம், எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம், இதுக்கு மேலே நாங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, பக்கத்து வீட்டுக்கு பாருங்கள் அந்த வீடு பெரிய பணக்காரங்க அங்கே போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது அந்த விதவைக்கு. இல்லை, எக்ஸ்கியூசஸ் நிறையா இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார்னா முழு இருதயத்தோடு கீழ்ப்படியுங்கள். வாரம் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் தேவன் பேசுவார். மன்னிக்க சொல்கிறாரா? உடனே மன்னியுங்கள், கேள்வி வேண்டாம். கம்ஃபர்ட் ஜோன் உடைக்க தான் செய்வார் ஆண்டவர். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே எல்லாம் இருக்காது. வேலை ஸ்தலத்தில் யாரோ ஒருவர் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், அமைதியாக இருன்னு சொல்கிறாரா? அமைதியாக இருங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் யுத்தம் பண்ணுவார். சில இடங்களில் உதவி செய்ய சொல்கிறாரா? உதவி செய்யுங்கள். சில இடங்களில் மன்னிக்க சொல்கிறாரா? சில இடங்களில் பேச சொல்கிறாரா? போய் பேசுங்கள். சில ஊழியங்களை செய்ய சொல்கிறாரா? செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ ஆண்டவர் சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே கீழ்ப்படியுங்கள். எந்த கேள்வியும் வேண்டாம், எந்த கேள்வி வேண்டாம். ஏன்னா ஆண்டவரிடத்தில் கேள்வி இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறதை கேட்குறவர்களுக்கு அவர் கண்டிப்பாக தேவைகளை சந்திக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் பிள்ளைகளுக்கு போஷிப்பதை விட அவருக்கு வேறு என்ன காரியம் இருக்கிறது? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கண்டிப்பாக போஷிப்பார். சொல்லி முடிக்கிற நேரம் ஆகிவிட்டது. திருவிருந்துக்கு நேரம் காட்டுன்னு செல்வோம். அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்ததில் முதல் அடையை தேவனுக்கு கொடுத்தார். நான் எப்படியும் அடிக்கடி வருடத்துக்கு ஒரு முறையாக சொல்லுவது, இந்த வருடத்தில் முதல் ஞாயிற்று ஆராதனையிலே சொல்லுகிறேன். நமக்கு தேவன் தருவதில் முதலாவது தேவனுக்கு கொடுத்து நாம் பழக வேண்டும். பல நேரங்களில் நாம் அந்த பழக்கம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனாலும் நீ சுட்டு கொண்டு வான்னு சொல்லலை, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு கொண்டு வா. முதல் பல நேரங்களில் ஆண்டவர் கொடுப்பது நமக்கு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், நம்ம குடும்பத்திற்கான எல்லா காரியங்களையும் பார்த்து விட்டு அதில் இருக்கக்கூடிய சரி எல்லாம் முடிஞ்சது மீதி நம்ம கையில் கொஞ்சம் இருக்கிறது ஆண்டவர் கொடுப்போம். அதுக்கு பேர் என்னது கிடையாதுன்னா ஆண்டவரை கனப்படுத்துவது அல்ல. எனக்கு எல்லா காரியமும் இருக்குது, மீதி கொஞ்சம் காசு இருக்குது, அது யாருக்கு கொடுப்போம்னா சரி யாருக்காவது கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அது வேறு. ஆண்டவருக்கு நாம் ஹெல்ப் பண்ணலை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசியுங்கள். லேவியராகமம் வேகமாக வாசியுங்கள், நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். லேவியராகமம் 27:30 வாசியுங்கள். லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. போதும் 27:30 சொல்லுகிறார், தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இதை வாசிக்கும் பொழுது ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். கொஞ்சம் என்ன கவனிங்க, நம்ம முடிக்க போகிறோம், அடுத்த திருவிருந்துக்கு நேராக செல்ல போகிறோம். நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை, அது அவருடையது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, இட் இஸ் மைன். ஆண்டவர் சொல்றது என்னுடையது, என்னுடையதைத்தான் நீ என்கிட்ட கொடுக்குறே ஒழிய நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ தாராள மனதோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ கொடுக்கவில்லை. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், குடும்பங்களை நடத்துகிறார், போஷிக்கிறார்.
எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் எப்பொழுதும் சொல்வது தான், சொல்லி முடிக்கிறேன். நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது, நான் கொடுத்தால் ஆண்டவர் 100 மடங்கு திருப்பி தருவார், அதுவல்ல. அந்த எண்ணத்தில் அல்ல நாம் கொடுப்பது. ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்கிறார், இதில் முதல் பகுதி யாருடையதுன்னா அவருடையது. அதை நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு கொடுக்கிறேன். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். நம்ம எல்லாரும் தெரிந்த வசனங்கள்ல மல்கியாலி 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னுடையதை நீ வஞ்சிக்கலாமான்னு கேட்குறார். வஞ்சிக்கிறதுனா என்ன? கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் ஏமாற்றுவது. ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எதை ஏமாற்றினோம் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற வருமானத்தில் முதல் அடையை, முதல் அப்பத்தை உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரத்தில் கேளுங்க. அப்போ எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் அதில் முதல் பகுதி உங்களுக்குரியது. பல நேரங்களில் பல பேர் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, தசம பாகம் எல்லாம் பழைய ஏற்பாட்டு பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்ணுறதில்லை, தசம பாகம் கொடுப்பதில்லை என்று சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? எனக்கு நேரம் இல்லை, ஆனால் இது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில் தான் தசம பாக காணிக்கை கொடுக்கிறது, புதிய ஏற்பாட்டில் நமக்கு எந்த கட்டளையும் தேவன் தரவில்லை, உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது மத்தேயு 23 நீங்கள் இது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்ல 23 எதை விடாதிருக்க சொல்லுகிறார்? அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் எல்லாத்திலையும் தசமம் கொடுக்குறீங்க, அதையும் விடாதீர்கள், இதையும் செய்ய வேண்டும். அப்போ 10ல் 1 கண்டிப்பாக கொடுக்கணுமா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது எதுவுமே கட்டளை அல்ல, புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அதை விட அதிகமாகத்தான் சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளோ நாள் கொடுக்கலாங்கிறார் புதிய ஏற்பாட்டில். ஆனால் நம்ம எவ்வளோ நாள் சொல்லலை, 10ல் 1 ஆண்டவர் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை தரும். பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அப்படி அல்ல, ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுங்கிறார். அதே போல தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டு தசம பாகத்தை கொடுக்க சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது அப்படி அல்ல, நீ மனமும் வந்து தாராளமாக உன் மன விருப்பத்தின்படி என்ன பண்ணு, ஆண்டவர் கொடு. அது எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம். அது 20 இருக்கலாம், 50 இருக்கலாம், 90 இருக்கலாம். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒன்று, கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் ஒரு ஃபாரின் உள்ள ஒரு பாஸ்டர், அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு டெஸ்டிமனி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆரம்பத்தில் 10% ஆண்டவர் கொடுத்து ஆரம்பித்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வருமானத்தில் 10ல் 1 ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நாட்கள் செல்ல 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 அவர் என்ன பண்ணாராம், வருமானங்கள் கூட கூட சபை வளர வளர அவருடைய சம்பாத்தியத்தில் கடைசியாக அவர் ஊழியத்தை முடிக்கும் பொழுது 5 வருடத்துக்கு முன்பதாக ஊழியத்தை முடித்தார். அப்பொழுது என்னுடைய வருமானத்தில் 90% நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேவனுக்காக கொடுக்குறேங்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோசித்து பாருங்கள், வருமானத்தில் 10% அவருக்கு எடுத்துக்கொண்டு 90% ஆண்டவர் கொடுக்குறார். நான் யோசித்தேன், ஆண்டவர் எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நானும் அப்படி இருக்கோம். நான் ஜெபிச்சிட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவருக்குரியதை ஆண்டவர் கொடுக்க அவர் நம் கற்று தருவார். ஏனென்றால் முதல் அடையை எனக்கு சுட்டு கொண்டு வான்னு சொல்கிறான், அவள் கொண்டு வந்தால் அந்த கீழ்ப்படுதலை தேவன் பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த சாரிபாத் விதவைக்கு அந்த நாட்கள் எல்லாம், பஞ்ச காலம் எல்லாம் எண்ணெயும் குறையலையா, மாவும் குறையலையா. ஆண்டவர் எப்படி நடத்துவார்? நம்முடைய கரங்களில் இல்லை. எப்படி மாவு குறையாமல் இருந்தது நமக்கு தெரியாது, எப்படி எண்ணெய் குறையாமல் இருந்தது நமக்கு தெரியாது. அதுக்காக நாம் வேலை செய்யாமலே இருப்போம், ஆண்டவர் தருவார். அப்படி அல்ல. மாவும் எண்ணெயும் தான் குறையலை, விறகு யார் தான் வெட்டணும்? அந்த அம்மா தான் போய் விறகு வெட்டணும். அதனால் இப்படி நாம் நினைத்து விடக்கூடாது. ஆண்டவரே எல்லாம் பார்த்துப்பார், நம்ம சும்மா இருந்த போது இல்லை, நாம் செய்ய வேண்டியது நாம் செய்யணும். காரியங்களை ஆசீர்வதித்து கட்டளையிட்டு நம்முடைய தேவைகளை சந்திப்பவர் அவர் காரியங்களை செய்ய போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது சொன்னேன், என்னுடைய கையில் உள்ள ஆசீர்வாதத்தை வைத்து அல்ல இந்த புதிய ஆண்டு, என்னுடைய கையில் உள்ள ஆசீர்வாதத்தை நம்பி அல்ல இந்த புதிய ஆண்டு, தருகிற உண்மை பார்த்து இந்த ஆண்டு முழுவதும் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். நீ சொல்லுகிற வார்த்தைக்கு முழு இருதயத்தோடு அப்படியே கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆண்டு முழு நிறுத்துகிற எல்லா வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதில் உமக்குரியதை உமக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தருவீராக.